சோதனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும் பொழுது அதை தாங்க முடியாம ஒரு சைடு கோபத்துல இன்னொரு சைடு ஆத்திரத்துல என்ன செஞ்சிடறானா அவனுக்கு அவனை சாபம் விட்டுக் கொள்கின்றான். இதை அல்லாஹ் விரைவுபடுத்தி விட்டால் அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான். இதை நான் விரைவுபடுத்திட்டேன்னு சொன்னா உனக்கு நீயே விட்டு கொள்ளக்கூடிய சாபம் ஒண்ணு. ரெண்டாவது, மனைவி மக்களுடைய விஷயத்துல, மனைவியினுடைய விஷயத்துல, குழந்தைகளுடைய விஷயத்துல என்ன செஞ்சிருவான் மனிதன் ஆத்திரத்துல கோபத்துல நாம என்ன செய்வோம், திட்டுவோம், கோபத்துல சபிச்சிருவோம். நம்ம பிள்ளைகளை நாமளே சபிப்போம், நமக்கு தெரியாது. மனைவியை நாம சபிப்போம், ஏதோ ஒரு விஷயத்துல என்ன செஞ்சிருவோம், கோபத்துல நாம சபிச்சிருவோம். இந்த மாதிரி கோபத்துல மனிதன் செய்யக்கூடியதை நான் விரைவுபடுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தவணையே முடிஞ்சிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே கேட்கக்கூடிய துஆவுல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆத்திரத்துல நீங்கள் அறிவை இழந்து